ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது, டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் ட்ரையாங்கிள் தான், பட் ஆனால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாரி இருந்துச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அது பார்த்தா தான் இந்தமாரி டபுள் லூப்பிங்க்கு வந்து நல்லாவே ஈஸியாக புரியும். ஸோ இதுலேயும் அதே டபுள் லூப்பிங் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டபுள் லூப்பிங் போன தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கிட்டு அதில் நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் லூப்பிங்கில் வர வச்சு அதில் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண வைப்போம் அப்படின்னா, இந்த இதில் ஸோ எல்லா ஸ்பேஸுமே இருக்கும். நம்மளுக்கு தேவையான இடத்துல மட்டும் பிரிண்ட் பண்ணணும், தேவையில்லாத இடத்துல பிரிண்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி செய்வோம். ஆனால் போன இதில் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்பேஸை மட்டுமே தான் லூப்பில் வந்துச்சு, மிச்ச எதுவுமே வரல. ஸோ வந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ரோ வச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதில் எத்தனை ரோ இருக்குது அப்படின்றத வச்சிங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயராக எடுத்துங்க. ஸோ ரோ காலமாக பிரிச்சிங்க. ஸோ வந்து 5 ரோ இருக்குது. ஸோ இதில் எத்தனை காலம், மேக்ஸிமம் காலம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 காலம்ஸ் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ 5 ரோக்கு 9 காலம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ 3 ரோஸ்க்கு எடுத்து பாருங்க. 1 2 3 ரோ இருக்குது. இதுக்கு மேக்ஸிமம் காலம்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 3 ரோக்கு 5 காலம், 5 ரோக்கு 9 காலம். ஸோ இதுவே வந்து ஒரு பேட்டர்னாக இருக்குது. ஸோ இதே வந்து 4 ரோக்கு எடுத்து பாருங்களா, 1 2 3 4 5 6 7. ஸோ 4 ரோக்கு 7 காலம் இருக்குது. ஸோ இது ஒரு பேட்டர்னாக இருக்குது பாருங்க. எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ இன்ட்டு 2 மைனஸ் 1. அதாவது இப்போ 5 ரோ இருக்குது அப்படின்னா 5 2 சார் 10, 10 மைனஸ் 1 9. ஸோ 9 காலம் இருக்குது. 5 ரோக்கு 9 காலம். ஸோ இதுவே ஒரு பேட்டர்னாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த லூப்பிங்கே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸை ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் எங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். ஸோ தேவையான ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் 3 ரோ எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ ஐன்றது ரோன்னு எடுத்துக்கும். ஸோ ஜேன்றது காலம். ஸோ 3 ரோ அப்படின்னா காலம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் 3, அதாவது 3 2 ஸ்டார் 6 மைனஸ் 1 5. ஸோ 5 காலம். ஸோ அதில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு தான். ஸோ இப்போ பாருங்க, 3 ரோ இருக்குது, 5 காலம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லூப்பிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் கொடுத்து எங்கெங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத மட்டும் கொடுத்தா போதும். ஸோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் ஆகும், இல்லை கண்டிஷன் இல்லாத இடத்துல பிரிண்ட் ஆகாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த கண்டிஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, ஜஸ்ட் இஃபில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை கொடுத்துட்டு நம்மளுக்கு ப்ரோக்ராம் வழியாக பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் த ரோ வேல்யூஸ் அப்படின்னு ரோன்னு கொடுக்குறேன், நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ ரோ அப்படின்றத எண்ணில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ எண்ணில் ஸ்டோர் பண்ணதை நான் ஐ லூப்பில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ஐயில் வந்து எனக்கு இப்போ நான் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா 3 ரோஸ் அலோகேட் பண்ணிக்கும். ஸோ 2 ஸ்டார் 3 மைனஸ் 1 அப்படின்றது 5ன்றத காலமாக எடுத்துக்கும் ஜேல. ஸோ ரோ வந்து ஐ, காலம் வந்து ஜே, இதுதான் அது. ஸோ இப்போ பாருங்க, நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல உள்ள வந்து ஸ்டார்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டோட்டலாக இருக்கிற 15 ஸ்பேஸ்லேயும் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். எஸ், 15 ஸ்பேஸ்லேயும் எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் எனக்கு அப்படி வேணாம். எனக்கு எங்கெங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் இஃப் கண்டிஷனில் கொடுக்குறேன். ஸோ எங்கெங்கே வேணாம் அப்படின்றதுல ஜஸ்ட் அதே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்டாருக்கு பதிலாக அந்த இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ்னால் அந்த இடத்துல எதுவுமே பிரிண்ட் ஆகாது, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான். ஒரு கேரக்டருக்கான ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். பட் ஆனால் எங்கே நமக்கு வேணுமோ அங்கே ஸ்டார் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். இப்போ இந்த இஃப்ல நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அதுதான் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமுக்கான விஷயமே. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைட் சைடு எடுத்துங்க. ரைட் சைடில் ஒரு ஆர்டராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா 3ல ஆரம்பிக்குது, 3ல மட்டும்தான் ஸ்டார் இருக்குது. ஸோ அடுத்த ரோ செகண்ட் ரோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2லேருந்து ஸ்டார் ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து தேர்ட் ரோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து ஸ்டார் ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எதோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து ரோ கொடுத்துருப்போம். ஸோ ரோவோட வேல்யூ 3. ஸோ
ஸோ 3யை வச்சு இதை எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஐனா, ஸோ இப்போ ஜேவை வச்சு தான் வந்து ஜேவையும் எண்ணையும் வச்சு கனெக்ட் பண்ண பாருங்க அப்படி. ஸோ இப்போ வந்து ஜே ரோ காலம் வச்சு தான் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 இருக்கு, அடுத்து 2ல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து 1ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு தடவையும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட எண்ணோட வேல்யூ ஒன்னொன்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. ஸோ ஒன்னொன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கும், அடுத்தது 2ன்னு இருக்கு, அடுத்து 1ன்னு இருக்கு. ஸோ இதுதான். ஸோ அதை வச்சு தான் இங்கே நம்ம கண்டிஷன் கொடுக்க போறோம். ஸோ இப்போ பாருங்க, நான் ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜேவை விட பெருசா என்ன இருக்கோ எல்லா இடத்துலயும் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப், ஸோ இதை பாருங்க, ஜே இப்போ வந்து என்னை விட கிரேட்டர் தானே உள்ளது. ஸோ நான் இப்போ 5 என்ன கொடுத்தேன்னா 5க்கு மேலே உள்ளது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ மொத்தமாக 9 காலம்ஸ் எடுத்துக்கும். ஸோ 5க்கு மேலே உள்ளது 5க்கு மேலே அப்படின்னு கொடுத்துறதுனால 5, 5, 6, 7, 8, 9. ஸோ அந்த 5 காலம் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ இதில் எனக்கு இப்படி கிராஸாக வேணும், ஏன்னா எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வேணும்னா கிராஸாக வேணும். ஸோ அதில் இன்னும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரோ வரும்போது ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இது எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம -1 மட்டும் கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். ஸோ i-1 அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு தடையும் ஐயோட வேல்யூவோட மைனஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஐ வந்து 1 இருக்கும். ஸோ 1 - 1 0 இருக்கும். ஸோ 5னே இருக்கும், 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும். ஸோ 2 - 1 1ன்னு இருக்கும். ஸோ 1 - என்னன்னா 5 - 1 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடுக்கு வந்து ஒன்று குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதுதான். ஸோ இதே இப்போ வந்து லெஃப்ட் சைடுக்கு பாருங்களேன், அதே மாதிரி என்னோடையும் ஐயோடையும் லிங்க் பண்ண பாருங்க ஜேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜே வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து 4, அடுத்து 5 இப்படி இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆகுது இந்த சைடு. ஸோ இந்த சைடு எப்படி குறைஞ்சிச்சோ அதே மாதிரி ரைட் சைடுக்கு வந்து ஒன்னொன்னு ஆட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம வந்து பிளஸ் போட்டால் மட்டுமே போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க, ஸோ 2 கண்டிஷனும் இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ 2வது கண்டிஷன் எழுதுறேன். ஸோ இப்போ வந்து ஜே கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ ஏன்னா இந்த சைடு கீழே வரைக்கும் அப்படின்றதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n பிளஸ் i-1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இங்க வந்து ஒன்னொன்னா டிக்ரிமெண்ட் ஆகுது. அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ 2 கண்டிஷன் வந்து 2 சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் எனக்கு அங்கெல்லாம் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து 10 நான் கொடுக்குறேன், இதோ கிடைச்சிச்சு ட்ரையாங்கிள். ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு லைன் இஃப் கண்டிஷன் நம்ம எங்கெங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கங்க பிரிண்ட் ஆகும் அப்படின்றத மட்டும் கொடுத்தோம். பாக்கி எல்லாமே அதே தான், அந்த டபுள் ஃபார் லூப் எல்லாமே அதே தான். ஸோ நீங்களே இதை ஒர்க் பண்ணி பாருங்க, ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த கண்டிஷன் தர இடத்துல மட்டும் நம்மளுக்கு தேவையான, நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டிஷனை மாற்றிக்கிட்டா மட்டுமே போதும், நம்மளுக்கு அந்த பேட்டர்னை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெஸ்ட்டில் அட்டன் பண்ணும்போது எனக்கு கேட்டிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சால்வ் பண்ணும்போது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அதே டபுள் ஃபார் லூப்பிங் தான், ஜஸ்ட் ஆனால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டு இதை பண்ணாதீங்க. ஸோ பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுக்கான அவுட்புட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஐ காட் த அவுட்புட் அப்படின்னு போடுங்க. இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி கிடைக்கல, எனக்கு இந்த வீடியோ வச்சு இந்த பேட்டர்னோட ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா ஐ நீட் த ப்ரோக்ராம் அப்படின்னு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அரே டாபிக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.